வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி காம்பு கிள்ளி நம்ம ஃப்ரிட்ஜு இல்லைன்னா கூட நம்ம அந்த காம்பு கிள்ளி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு இந்த பச்சை மிளகா கெடாமல் அழுகாமல் இருக்கும். அதனால் நான் மற்றதெல்லாம் காம்பு கிள்ளி சேஃப்டி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம காம்போடு விட்டுட்டோன்னா பச்சை மிளகாலாம் அழுவிடும். காம்பு பகுதியிலேருந்து தான் அழுக ஆரம்பிக்கும். அதனால் பச்சை மிளகா மட்டும் காம்பை கிள்ளி வச்சிடணும். இப்போ இவ்வளோ மிளகாவை நான் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அது பாட்டு அப்படியே கிடக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி காம்பை கிள்ளி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். அப்படியே தண்ணி இந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? சுவையான என்ன குழம்பு? பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு.